நியூயார்க் நகரின் ஹட்சன் நதிக்கரையில மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் ராபர்ட் ஃபெல்டன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடித்த நீராவி கப்பலை ஹட்சன் நதிக்கரையிலிருந்து அல்பேனி நகர் வரைக்கும் செலுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அந்த சமயத்துல கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இவருக்கு எதுக்கு வேண்டாத வேலை, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, இதுல பயணம் செய்பவர்கள் சிலர் இறந்து விடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது எதையும் ராபர்ட் ஃபெல்டன் கண்டுகவே இல்லை. குறித்த நேரத்தில் அந்த நீராவி கப்பல் புறப்பட்டது. மீண்டும் சரியான நேரத்தில் அந்த கப்பல் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. மக்கள் எல்லாம் கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோட ரொம்ப ஆச்சரியத்தோட சந்தோஷமா அவரை வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, பயணம் செய்தவர்கள் ரொம்ப பத்திரமா சேர்ந்தாங்க. இப்போ இந்த ஆச்சரியமா நடந்த அந்த நிகழ்வா இருந்தாலும் கூட ஒரு செயல் செய்வதற்கு முன்னால் நம்மையும் அறியாமல் பலர் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பலர் அப்படிலாம் பேசலாம், பேசினாலும் கூட அவர் கண்டுபிடித்த அந்த நீராவி கப்பல் அதன் பிறகு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது, உலகெங்கும் அது வளர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதோ சிலர் சொல்லுகின்றார்கள் என்பதற்காக எந்த ஒரு செயலையும் ஒதுக்கி வைத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. சரியானது என்றால் நிச்சயமாக அதில் வெற்றி பெறலாம் என்பதுதான் இதற்கான ஒரு உதாரணம்.